நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 34. கைகளில் மைந்தனை ஏந்தியபடி அகத்தளத்திற்கு சென்ற விபுலையும் வித்யுதையும் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தனர். உயிரற்றவை போல ஆகிவிட்டிருந்த தன் கைகளில் இருந்து மைந்தன் நழுவி விழுந்து விடுவான் என்று வித்யுதை அஞ்சினாள். தங்கள் அறைக்கு சென்று வாயிலை மூடியதுமே கையிலிருந்த குழுவையை மெத்தை மேல் வீசினாள் வித்யுதை. அருவறுத்தது போல் கைகளை உதறியபடி சுவரோடு சாய்ந்து நின்று மூச்சிறைத்தாள். திகைப்புடன் அதை நோக்கியபடி ஏதோ சொல்ல நாவெடுத்து அவளே எண்ணியிராத சொற்களை சொன்னாள். இது ஏன் இத்தனை எடை கொண்டிருக்கிறது? இந்திரனை வெல்லும் மைந்தன் இவன் என்கிறார்கள். ஆகவே அகவைக்கு மேல் வளர்ச்சி கொண்டிருக்கிறான் என்றாள் விபுலை. சொற்கள் அவர்களின் உறைந்த உள்ளத்தை அசைவு கொள்ளச் செய்தன. இவனை நம் கைகளால் கொல்ல வேண்டுமென்று அரசரின் ஆணை என்றாள் வித்யுதை. விபுலை வெறித்த விழிகளுடன் நோக்க, கொன்று கறி சமைத்து அவர் உண்ண கொடுக்க வேண்டும் என்பது என்றாள். விபுலை மெல்ல முனகினாள். பிள்ளை கறி என்றாள் வித்யுதை. நம் குலங்களில் முன்பு அவ்வழக்கம் இருந்துள்ளது என விபுலை முனகினாள். என்ன என்றாள் வித்யுதை புருவம் சுளிக்க. முதன்மை எதிரியை கொன்றுவிட்டால் அவன் ஊனை உண்பது. வித்யுதை உண்மையாகவா என்றாள். நான் கதைகளில் கேட்டதுதான். எதிரி நம்மையே எண்ணிக்கொண்டிருந்தவன். ஆகவே நம்முடைய ஒரு பகுதி என்றே ஆனவன். அவனை கொள்கையில் நம்மில் ஒரு பகுதியும் இறக்கிறது. அந்த இழப்பிலிருந்து நாம் மீள்வது அரிது. ஆகவேதான் முதன்மை எதிரி இல்லாமலானதுமே எதிர்த்து வாழ்ந்தவர்கள் தனிமை கொண்டு நோயுற்று அழிகிறார்கள். ஆகவே எதிரியை உண்டு தன் உடல் என்று ஆக்கிக் கொள்கிறார்கள். வித்யுதை பெரும் மூச்சு விட்டாள். பின்னர், அப்படியென்றால் இவன் இனிமேல் அவருடன் இருப்பான் என்றாள். இவன் இந்திரனை வெல்வது அவர் உடலில் ஏறித்தான் போலும் என்றாள் விபுலை. அந்த தருணம் பொருந்தா நகையாடலுக்கு வித்யுதையும் சிரித்து விட்டாள். அவர்கள் இயல்பாகி பீடங்களில் அமர்ந்து பேசத் தொடங்கினர். இவனை கொல்ல என்னால் இயலுமென்று எனக்கு தோன்றவில்லை என்றாள் வித்யுதை. அரசர் ஆணையை நாம் மீறலாகாது, கொன்றே ஆக வேண்டும் என்றாள் விபுலை. ஆம் என பெருமூச்சின் ஒலியில் வித்யுதை சொன்னாள். இருவரும் மீண்டும் திரளாத சொற்கள் உள்ளே குமிழிகளென அலைவுற கைகளை நெறித்தபடியும் உதடுகளை கடித்தபடியும் அமர்ந்திருந்தனர். வித்யுதையின் முகம் பெருவலி கொண்டது போல் இருப்பதை விபுலை கண்டாள். தன் முகமும் அவ்வாறுதான் இருக்கிறது போலும் என எண்ணிக்கொண்டாள். இல்லை என்று உரத்த குரலில் வித்யுதை கூவினாள். என்னால் முடியாது. நான் இதை செய்ய போவதில்லை. மாறாக குருவாளால் என் கழுத்தை அறுத்து கொள்ளப் போகிறேன். விபுலை, அதை நீ செய்தாலும் அரசரின் ஆணையை மீறியவளாவாய். அது நீ நம் குலத்து மூதன்னையர் முன் நாகச்சுருளை தொட்டு அளித்த சொல்லுறுதியை மீறுவதுதான் என்றாள். வித்யுதை மூச்செறிந்து முகம் வியர்க்க, கண்ணை மூடிக்கொண்டு அக்கத்தியை இதன் நெஞ்சில் ஆழ்த்தினால் என்ன என்றாள். ஆம், அதுவே நாம் செய்ய வேண்டியது என்றாள் விபுலை. வித்யுதை தன் இடையில் இருந்த குருவாளை எடுத்து தரையில் வீசி, இதோ கிடக்கிறது, உன்னால் முடியுமென்றால் சென்று குத்தி அதை கொல் என்றாள். இருவருக்கும் நடுவே உலோக ஒலியுடன் வந்து விழுந்து ஒளிர்ந்தது கத்தி. அதன் உரையிலிருந்து சற்றே வெளிவந்து நா காட்டியது. அறியாத எவரோ அதை பாதி உருவிவிட்டது போல. விபுலை அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து கண்ணுக்கு தெரியாத காலொன்றால் உதைக்கப்பட்டவள் போல பதறி பின் நகர்ந்தாள். எளிதல்ல என்றாள். நம் இருவராலும் எண்ணவும் இயலாது என்று வித்யுதை சொன்னாள். ஆம் என்றாள் விபுலை. குழந்தையை நோக்கி கொண்டிருந்த வித்யுதை, ஏன் அதை அரசர் நம்மிடம் சொன்னார்? நாம் அதை செய்வோம் என ஏன் அவர் எண்ணினார் என்றாள். அவர் செல்லும் பாதைக்கு நம்மை இழுத்து செல்கிறார். நீயும் நானும் அவருடன் சென்று கொண்டிருக்கவில்லை என்று அவர் அறிவார் என்றாள் விபுலை. வித்யுதை, நாம் இருவரும் அன்னையர். நம் வயிறு திறந்து மைந்தரை பெறாதிருக்கலாம். பெறாத மைந்தர் பல்லா இருவரை முலையூட்டி மடி நிறைத்து தோல் சூடி வளர்த்திருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கும் தனிமையில் அம்மைந்தரின் சிரிப்புகளும் விழியொளியும் நிறைந்திருக்கின்றன. தம்மையன்று பிறர் அதை அறிய முடியாது என்றாள். என் தலை வெடிக்கிறது.
நினைவறிந்த நாள் முதல் கொழுநனுக்கு எதிராக ஒரு சொல் எண்ணலாகாது என்று பயிற்றுவிக்கப்பட்டவள் நான். இதை செய்யவில்லை என்றால் நான் செய்வதற்கு ஒன்றே உள்ளது. மீண்டும் சென்று அவர் காலில் விழுந்து என்னை கொல்லும்படி கோர வேண்டும் என்றாள் விபுலை. அவர் உன்னை கொல்வார் என்றாள் வித்யுதை. பின் அப்பழிக்காக மேலும் உளம் கொண்டு இருண்டு நகைப்பார். நீ இருள் வெளியில் உழல்வாய். விபுலை விழி தூக்கி, வேண்டாம், அப்பழியையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மைந்தனை அழித்து அவர் குலம் வாழச் செய்யாத இழிமகளாகிய நான் அவருக்கு அளிப்பது இப்பழியொன்றே என்றாக வேண்டாம் என்றாள். அச்சொல்லை கேட்டதும் வித்யுதையும் உளம் விதும்பி விட்டாள். மீண்டும் நெடுநேரம் அவர்கள் தங்களுக்குள் ஆழ்ந்திருந்தனர். மூச்சொலிக்க விழித்த வித்யுதை, என்ன செய்வது என்ற பின், இதுவரை அனைத்திலும் நாம் செய்வது ஒன்றே, முதுச்செடி மேகலையிடம் கேட்போம் என்றாள். ஆம் என்று சொல்லி கதவை திறந்து வெளியே சென்று அங்கே முன்னரே வந்து பணிந்து நின்றிருந்த முதுசேடியை உள்ளே வரச் சொன்னாள். அவர்களின் சொற்களை எல்லாம் அவள் கேட்டிருந்தாள் என மேகலையின் விழிகள் காட்டின. அவள் வந்து கட்டிலில் கிடந்த மைந்தனை பார்த்து, கவர்ந்து வரப்பட்ட குருநகரியின் இளவரசன் இவன் அல்லவா என்றாள். ஆம், இவனை கொல்லும்படி எங்களுக்கு அரசரின் ஆணை. அதை நாங்கள் மீற முடியாது என நீ அறிவாய். கொல்லும் துணிவும் எங்களுக்கு வரவில்லை என்றாள் வித்யுதை. ஆம், உங்களால் முடியாது அரசி என்றாள் மேகலை. நாங்கள் என்ன செய்வது என்றாள் விபுலை. அரசர்கள் கொலை செய்ய வேண்டும் என்பதில்லை. அவர்கள் ஆணையிட்டாலே போதும். அது அவர்கள் செய்ததாகவே பொருள்படும். இக்குழுவியை கொல்லும்படி எவருக்கேனும் ஆணையிடுங்கள். உங்கள் கணவரின் ஆணையை நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள் என்றாள் மேகலை. இருவரும் தங்களை கட்டியிருந்த சரடுகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் போல முகம் மலர்ந்தனர். ஆம், அது நெறி என்றால் அதை செய்வோம் என்றாள் வித்யுதை. எவரிடம் ஆணையிடுவது என்றாள் விபுலை. தங்கள் சேடி நான். எனக்கு ஆணையிடுங்கள். தங்களின் பொருட்டு இக்குழவியை நான் கொள்கிறேன் என்றாள். நன்று, அதை செய் என்றாள் வித்யுதை. ஆம் என்றாள் விபுலை. உன்னால் முடியுமா? மேகலை. நான் பழி கொள்ளப் போவதில்லை. ஆகவே தயங்க மாட்டேன். அரசப்பணியில் அறப்பொறுப்பு ஏவலருக்கில்லை என்றாள். நன்று, அது நிகழ்க என்று வித்யுதை சொன்னாள். மேகலை குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். அவளுக்கு பின் மெல்ல நடந்து சென்று அவள் விழி மறைவதை பார்த்த பின் நீள் மூச்சு விட்டு உடல் தளர்ந்தாள் விபுலை. வித்யுதை கதவை மீண்டும் தாழிட்டாள். கால்கள் குளிர்ந்து வலுவிழக்க கைகளால் பீடத்தை பற்றியபடி சென்று மஞ்சத்தில் அமர்ந்த விபுலை, உண்மையிலேயே அவளால் கொல்ல முடியுமா என்றாள். வித்யுதை, அது அவள் பணி. கொல்லவில்லை என்றால் அவள் பணிமுறை பிறந்தவள். நாம் ஆணையிட்டு விட்டோம். ஆகவே நம் கடன் முடிந்தது. அதற்கு பின் நாம் எண்ண வேண்டியதில்லை என்றாள். அந்த பழி நம்மை சூழும் என்றாள் விபுலை. ஆம், அதை நாம் சுமக்க வேண்டும். அதுவே அரசரின் ஆணை என்றாள் வித்யுதை. அரசர் கேட்டால் என்ன சொல்வது என்றாள் விபுலை. மைந்தனை கொன்றுவிட்டோம் என்று சொல்வோம். அவ்வாணையை இடும்போதே நாம் அதை செய்துவிட்டோம் என்றுதான் பொருள் என்றாள் வித்யுதை. இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். நான் சற்று படுக்க விரும்புகிறேன் என்றபடி அதே மஞ்சத்திலேயே வித்யுதை படுத்து கொண்டாள். விபுலை கால்களை நீட்டிக்கொண்டு, நீ உணவருந்தி வரலாம் என்றாள். என்னால் இயலாது என்றாள் வித்யுதை. விபுலை, ஆம், இன்றிரவு என்னால் துயிலவும் முடியும் என்று தோன்றவில்லை என்றாள். இருவரும் நீள் மூச்சுகள் விட்டு கொண்டனர். நெடுநேரத்திற்கு பின் விபுலை, நீ உன் சொற்களால் அம்மைந்தனை கொல்லும்படி ஆணையிடவில்லையே. ஆம், அதை செய் என்றே சொன்னேன். கொலை என்று நான் சொல்லவில்லை. அச்சொல் என் நாவுக்கு பேரெடை என்றாள் விந்தை. நானும் வெறுமனே ஆம் என்றே சொன்னேன் என்றாள் விபுலை. வித்யுதை, நம்மால் சொல்ல முடியாது என்றாள். விபுலை, அரைப்பழியே உனக்கு வரும், அதில் கால் பழியே எனக்கு அல்லவா என்றாள். நாம் ஏன் இதை பேச வேண்டும் என்று வித்யுதை சொன்னாள். இதை சொல்லி சொல்லி நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. இக்கணம் இதை மறந்து விடுவோம் என்று முடிவெடுப்போம். ஆம் என்றாள் விபுலை. இருவரும் விழிகளை மூடி படுத்திருந்தனர். மீண்டும் நெடுநேரத்திற்கு பின் விபுலை, அழகிய மைந்தன். அவனில் பிற மைந்தரிடம் இல்லாத ஒன்று இருந்தது என்றாள். ஆம், அவன் எளிதில் இறக்கக்கூடியவன் அல்ல
என்றாள் வித்யுதை. விபுலை ஒரு கழித்து கைகளை நீட்டி அவளை தொட்டு, உண்மையாகவா? அவன் இறக்கப் போவதில்லையா என்றாள். நீயே எண்ணிப்பார். இந்திரனை வெல்வான் என்று நிமித்திகர் குறியுரைத்த மைந்தன் அவன். இவ்வாறு ஒரு எளிய சேடியின் கையால் உயிர் துறக்கும் ஊழ் கொண்டவன் அல்ல. விபுலை பரபரப்புடன், அப்படியென்றால் அவன் உயிர் பிடித்திருப்பானா என்றாள். நாம் அதை ஒருபோதும் அறிய முயலக்கூடாது. நாம் ஆணையிட்டு விட்டோம். நம் கடன் முடிந்தது என்றாள் வித்யுதை. ஆம் என்றாள் விபுலை. மீண்டும் இருவரும் அமைதியாயினர். பின்னர் விபுலை மெல்ல விசும்பும் ஒலி கேட்டது. வித்யுதை விழி திருப்பி நோக்க, பெண்ணென்று படைத்து கருவறை அமைக்காது வீண் தெய்வங்கள் என்றாள். வித்யுதை கலங்கிய விழிகளுடன் நோக்கி இருந்தாள். நம் வயிறு திறந்திருந்தால் இந்த ஆணையை முகம் நோக்கி சொல்லி இருப்பாரா அரசர்? பிள்ளை இல்லாதவள் என்றால் எப்பழிக்கும் அஞ்சாள் என எண்ணுகிறார்கள் அல்லவா என்றாள் விபுலை. நம்மை சூழ்ந்த ஒவ்வொருவராலும் நாம் நாள்தோறும் தீச்சொல்லிடப்படுகிறோம் தோழி என்றாள் வித்யுதை. அன்று பகல் முழுக்க அவர்கள் அவ்வறையில் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளாமலேயே அமர்ந்திருந்தனர். உச்சி பொழுது அணைந்ததும் அறைக்கு வந்த மேகலை, தங்கள் ஆணை நிறைவேற்றப்பட்டு விட்டது அரசியரே. மைந்தனை கொன்று ஊன் சமைக்கப்பட்டு சித்தமாக உள்ளது என்றாள். அரசரிடம் சொல் என்றாள் வித்யுதை. மேகலை தலை வணங்கி வெளியே சென்றாள். இருவரும் மீண்டும் அமைதிக்கு திரும்பினர். அது குழவியின் ஊன் அல்ல என்றாள் வித்யுதை. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் என்று விபுலை கேட்டாள். இருக்காது என்றாள் வித்யுதை. 1000ல் 1000ல் ஒரு பங்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது அல்லவா என்று விபுலை கேட்டாள். ஊழுக்கு அவ்வாய்ப்பை அளிப்போம் என்று வித்யுதை சொன்னாள். சற்று நேரத்தில் அவர்களுக்கு அரசனிடமிருந்து அழைப்பு வந்தது. இருவரும் சென்று அவன் மஞ்சத்தின் அருகே நின்றனர். என் ஆணை நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்று ஹூண்டன் கேட்டான். ஆம் அரசே, நிறைவேற்றப்பட்டு விட்டது. உணவு சித்தமாக உள்ளது என்றாள் வித்யுதை. என் உடல் தொட்டு ஆணையிடுங்கள் என்றான் ஹூண்டன். இருவரும் அவன் உடலை தொட்டபடி, தங்கள் ஆணை எங்களால் நிறைவேற்றப்பட்டது என்றார்கள். முகம் மலர்ந்த அவன், கொண்டு வருக என்றான். அவர்கள் வெளியே சென்றபோது வெள்ளி கலங்களில் ஊனுணவு வெம்மை பறக்க ஒருங்கி இருக்க மேகலையும் 7 சேடியரும் காத்து நின்றனர். இந்த ஊன் அந்த மைந்தனுடையதா என்றாள் வித்யுதை. இல்லை, இருக்க வாய்ப்பில்லை என்று விபுலை சொன்னாள். ஒரு வாய்ப்பு உள்ளது, கடலில் கைப்பிடி என என்றாள் வித்யுதை. அவ்வெண்ணமே அவர்களின் முகங்களை கோணலாக்கி கண்களில் ஈரம் படரச் செய்தது. நடுங்கும் கைகளுடன் அவர்கள் பரிமாறிய ஊனுணவை ஹூண்டன் அள்ளி உண்டான். ஒரு கை எடுத்ததும் நிமிர்ந்து அவர்களின் கண்களை நோக்கினான். வெடித்து நகைத்து கொண்டு, ஆம், இது அவன் ஊனே என்றபடி உண்டான். நன்று, என்னால் தயக்கமில்லாது உண்ண முடிகிறது. முற்றிருளை அடைந்து விட்டேன். இனி ஒளியின் அழைப்பு அளிக்கும் இடர்கள் இல்லை என்ற பின் கர்த்தொடையில் அரைந்து வெறி சிவந்த கண்களுடன் நகைத்தான். இனி இருள் நிறைந்த 7 உலகங்களில் உங்கள் இருவரின் தோள்களையும் பற்றியபடி என்னால் நடக்க முடியும் என்றான். நகைத்து நகைத்து அவன் விழிகளில் இருந்து நீர் வழியத் தொடங்கியது. மேகலை இளமைந்தனை தனக்கு அணுக்கமான ஓர் ஒற்றனிடம் அளித்து காட்டில் எங்கேனும் கொண்டு விட்டுவிடச் சொன்னாள். காட்டிலா? விலங்குகளுக்கு உணவாகவா என்றான் அவன். அவன் அவ்வாறு இறக்க மாட்டான். அவனுக்கு பின்னால் ஊழின் பணியாட்கள் தொடர்கிறார்கள் என்றாள் மேகலை. ஒற்றன் அக்குழவியை கொண்டு சென்று காட்டுக்குள் ஒரு முதுபலவின் பொந்தில் வைத்துவிட்டு மீண்டான். நாகநஞ்சின் வீச்சு குறைந்ததும் விழித்து கொண்ட நகுஷன் பசி கொண்டு வீறிட்டு அலறத் தொடங்கினான். அவ்வழுகையை கேட்டது காட்டில் வாழ்ந்த குரங்கு குலம் ஒன்று. அதன் மூதன்னை எச்சரிக்கையுடன் அருகே வந்து மைந்தனை நோக்கியது. பின்னர் அருகே வந்து அவனை எடுத்து முலைகளுடன் அணைத்து கொண்டது. மைந்தன் அவனே முலை தேடி உறிஞ்சு உண்ணத் தொடங்கினான். இன்னொரு அன்னை குரங்கு அருகே வந்து எனக்கும் என்றது. 7 அன்னையரின் பாலையும் ஆண் குரங்குகள் கொண்டு வந்து அளித்த கனிகளையும் தேனடையையும் உறிஞ்சி குடித்த பின் அவன் பசியடங்கி அவர்களை நோக்கி சிரித்தான். நீ எங்களுடன் இரு என்றாள் மூதன்னை. குரங்குகளுடன் குரங்கு என அவன் காட்டில் வாழ்ந்தான். மரங்களுக்கு மேல் தாவவும் கனி தேர்ந்து உண்ணவும் கிளைகளிலேயே உறங்கவும் கற்றுக்கொண்டான். அவனை காட்டில் சந்தித்த குரங்கு குலத்தில் ஒரு குரங்கு, முன்பு எங்கள் குலத்துடன் ஒருவன் இதை போல வாழ்ந்தான் என்றது.
அவன் பின்னர் காட்டில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மட்கி மண்ணில் மறைந்தான். குரங்குகளுடன் செல்கையில் அவன் காட்டுக்குள் அமைந்த சோலை சூழ் சிறு குடில் ஒன்றை கண்டான். அங்கு ஓர் அழகிய இளம்பெண் வாழ்கிறாள். எங்கள் தந்தையர் காலம் முதலே அங்கிருக்கிறாள். அந்த மலைப்பாறை போலவே அவளும் மாறுவதே இல்லை என்றது முதுகுரங்கு. அவன் அச்சோலையை அணுகி மரக்கிளையில் ஒளிந்து அமர்ந்து அவளை நோக்கினான். அவள் ஒரு மலர் மரத்தடியில் தனியாக அமர்ந்து தனக்குள் சிரித்து கொண்டு மலர் மூக்குகளை கொண்டு நாற்களமாடி கொண்டிருந்தாள். அவள் பற்களின் ஒளியை அவன் விடாய் அகலா உள்ளத்துடன் நோக்கி கொண்டிருந்தான். உள்ளே சென்று அவளிடம் பேச வேண்டுமென விழைந்தான். அவர்கள் மானுடர், நம் மொழி அவர்களுக்கு புரிவதில்லை. அவர்கள் போடும் ஓசை நமக்கும் பயனற்றது என்றாள் குரங்கண்ணை. அவள் அழகி என்றான் நகுஷன். ஆம், உன் விழிகளுக்கு அவள்தான் அழகி என தெரிவாள். நம் குலத்தில் நீ மனம் கொள்ள மாட்டாய் என்றாள் குரங்கண்ணை. அன்னையின் ஆணைப்படி மறுநாள் 3 குரங்குகள் காட்டுக்குள் ஊடுருவி சென்றன. அங்கே ஒரு தவக்குடிலில் முனிவர் ஒருவர் மாணவர்களுக்கு சொல் புகட்டுவதை கண்டபின் திரும்பி வந்து அன்னையிடம் இடமுறைத்தன. அன்னை நகுஷனிடம் வந்து, உன்னை இங்குள்ள முனிவர் குடிலுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளோம், செல்க என்றான். நானா? நான் எதற்காக அங்கே செல்ல வேண்டும் என்றான் நகுஷன் திகைத்து. நீ விழைபவள் மானுட பெண். அவள் உன்னை விழைய வேண்டும் என்றால் நீ அவள் சொல் பழக வேண்டும். அவளைப் போல் ஆடை அணிந்து அணி புனைந்து அவள் உலகில் நுழைய வேண்டும் என்றாள் அன்னை. இல்லை, நான் விழையவில்லை என அவன் அன்னையை தழுவிக்கொண்டான். நீ சென்றாக வேண்டும், இது என் ஆணை என்ற அன்னை அவன் தழுவலை விடுவித்து விலகிச் சென்றாள். குரங்குகள் நகுஷனை கொண்டு வந்து அந்த குருநிலையின் வாயிலில் இறக்கிவிட்டு சென்றன. உள்ளே அப்போது மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருந்தனர். உணவை கண்டதும் நகுஷன் பாய்ந்து சென்று பிற மாணவர்களை உந்தியும் பற்களை காட்டி சீரியும் நகங்களால் கீரியும் விரட்டிவிட்டு அள்ளி வெறியுடன் உண்ணலானான். மாணவர்களின் குரல் கேட்டு குடிலில் இருந்து வெளியே வந்து வசிட்டர் அவனை கண்டதும் முதலில் திகைத்தார். அப்பால் நோக்கி நின்றிருந்த குரங்குகளை கண்டதும் புரிந்து கொண்டு அவன் அருகே வந்தார். அவனிடம் குரங்கு மொழியில் நீ யார் என்றார். நான் மனித மொழியை கற்க வேண்டும் என என் அன்னை சொன்னாள், அதோ அவள் என்று அவன் சொன்னான். வசிட்டர் அவனை தன் கல்வி நிலையில் சேர்த்து கொண்டார். அவனுக்கு மானுட சொல் பயிற்றுவித்தார். முதலில் குரங்கன் என அவனை வெறுத்த பிற மாணவர்கள் அவன் கற்றுக்கொண்ட விரைவை கண்டு திகைப்படைந்தனர். 12 நாட்களில் அவன் மானுட மொழி பேசலானான். 1 மாதத்தில் நூல் நவில தொடங்கினான். அவன் கைத்திறனும் விழி கூர்மையும் கண்டு இயல்பால் அவன் ஒரு சத்திரியன் என வசிட்டர் முடிவெடுத்தார். அவனுக்கு வேலும் வாளும் வில்லும் கற்பிக்க தன் மாணவர்களை சத்திரியர்களாகிய 2 ஏற்படுத்தினார். அவன் கற்றுக்கொள்ளவில்லை, வெறுமனே நினைவு கூர்கிறான். நாங்கள் அறிந்தவைக்கு ஒரு படி மேல் என்றே எப்போதும் சென்று நிற்கிறான் என்றனர் அவர்கள். வசிட்ட கல்வி நிலையின் அத்தனை மாணவர்களும் அவனுக்கு அணுக்கர்களாயினர். அவர்களை ஒன்றென திரட்டவும் மேல் கீழ் வகுக்கவும் அவனால் எளிதில் இயன்றது. ஆணையிடும் குரலை அவன் குருதியிலேயே கொண்டிருந்தான். வானில் குரங்குகளும் மண்ணில் மாணவர்களுமாக அவன் ஒரு சிறு படையை வைத்திருக்கிறான் என்றனர் குருநிலையின் ஆசிரியர்கள். அவன் படை நடத்தி நிலம் வென்று முடிசூடுவான், ஐயமே இல்லை. ஈரிலையே சொல்லிவிடும் விதை ஏதென்று என்றார் வசிட்டர். பாஞ்சாலத்து அரசன் தன் அமைச்சருடன் வந்து வசிட்டருக்கு குறுவடி பணிவு சடங்கு முடித்து திரும்பி சென்ற மறுநாள் ஊர் சந்தைக்கு பொருள் வாங்கச் சென்ற குருநிலையின் மாணவர்களை தொடர்ந்து வழி நோக்கி வந்த ஒரு கொள்ளையர் கூட்டம் கொலைப்படை கருவிகளுடன் காட்டுக்குள் ஊடுருவி வசிட்ட குருநிலை மேல் தாக்குதல் நடத்தியது. குரங்குகளும் குருநிலை மாணவர்களுமாக அவர்களை தோற்கடித்து சிறைப்பிடித்து கைப்பிணைத்து கட்டி இழுத்து சென்று சந்தை வணிகர்களுக்கு அடிமைகளாக விற்று அச்செல்வத்தை சாலை பேணும் அறநிலைகளுக்கு அளித்துவிட்டு திரும்பி வந்தனர். ஆயினும் நகுஷன் தனித்தவனாகவும் இருந்தான். நண்பர்களுடனும் குரங்குகளுடனும் ஆடி மகிழ்ந்து களைத்து அமர்கையில் அள்ளி விலக்கப்பட்ட தனிமை அவன் மேல் வந்து படியும். அதை அவர்களும் உணர்ந்திருந்தனர் என்பதனால் அப்போது ஓசையின்றி விலகிச் செல்ல வேண்டுமென்றும் அறிந்திருந்தார்கள். அத்தனிமையை அவனே கலைத்து மீண்டு எழும்போது புன்னகையுடன் அருகிருக்கும் குரங்கிடமோ மானுடனிடமோ நன்று, நான் இங்கிருக்கிறேன் என்பான். அதையும் கடந்து ஆழ்ந்த தனிமை அவனில் அமைகையில்
கிளம்பி சென்று காட்டில் அமைந்த அந்த சோலை குடிலின் எல்லைக்கு அப்பால் நின்றிருக்கும் மாபெரும் சாலமரத்தின் இலை தழைப்புக்குள் அமர்ந்து அங்கே விளையாடி கொண்டிருக்கும் கண்ணியை நோக்கி கொண்டிருப்பான். இளமைந்தனாக அவன் காணத் தொடங்கிய போது இருந்தது போலவே அவள் இருந்தாள். ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிதாக பிறந்தெழுவது போல். ஒவ்வொரு நாளும் மலர்கள் மலர்ந்து மாலையில் உதிர்வதைக் கண்ட பின்னரும் எப்படி அவள் மாறாமல் இருக்கிறாள் என்று அவன் வசிட்டரிடம் கேட்டான். ஒவ்வொரு மலரும் வாடாமல் இருக்கும் அருள் கொண்டே வருகின்றன. ஏதோ வடிவில் இவ்வுலகு அதை தொடுகிறது. அக்கணமே அவை காலத்தால் பற்றப்படுகின்றன என்றார் வசிட்டர். ஒவ்வொரு முறையும் அங்கு சென்று முழு நாளும் நோக்கி இருந்த பின்பும் அவன் ஆசிரியரிடம் திரும்பாமல் காட்டின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய மரப்பொந்துக்கு சென்றான். பெரும் பன்றி போல பல 100 சிறு முலைகள் தொங்க குறுங்களை விரித்து நின்ற அப்பலாமரத்தின் பொந்துக்குள் சிறுவன் ஒருவன் படுக்குமளவே இடம் இருந்தது. அங்கே இலைகளை திரட்டி அடுக்கி மெத்தை செய்து வைத்திருந்தான். மலைப்பாம்பு போல அவன் அதற்குள் சுருண்டு இறுகி படுத்து கண்களை மூடிக்கொள்வான். ஓரிரு நாட்கள் கூட உணவும் நீருமின்றி உறக்கமும் விழிப்புமின்றி அவன் அங்கே கிடப்பதுண்டு. அவன் அங்கே கிடப்பதை அவன் நண்பர்களும் குரங்குகளும் அறிவர் என்பதனால் எவரும் அவனை தேடுவதில்லை. பின்னர் எழுந்து காய்ச்சல் படர்ந்த விழிகளுடன் திரும்பிச் செல்வான். செல்லும் வழியில் உள்ள சுனையில் இறங்கி மூழ்கி நீராடி எழும்போது மீண்டு வந்திருப்பான். அங்கே படுத்துக்கொண்டால் மட்டும் அவனுக்கு விந்தையான கனவுகள் எழுந்தன. பேருவகையில் வாய் விரிந்து பற்கள் மின்ன கண்கள் துருக்கும் ஒரு முகம் அண்மையில் என தெரிந்தது. சிரிப்பு கலந்த குரல், வலுவான பெரிய கைகள் அவனை தூக்கிச் சுழற்றுகின்றன. மென் சேக்கையில் படர்ந்த உடல் வெம்மையும் வேர்வை மனமும். மயிர் படர்ந்த மார்புக்குரியது அந்த மனம். பிரிதொன்று முதுமை மனம் கொண்ட முலை மென்தசை. காதில் மட்டுமே ஒலிக்கும் அவள் குரல். சாளரங்களின் ஒளி வெள்ளி பட்டைகளாக விழுந்து கிடக்கும் அரண்மனை இடைநாழி. சிலம்பொலிக்கும் கால்கள், உலைந்து நெளியும் ஆடை நுனிகள், பெண்குரல்கள், சிரிப்புகள். பிறகொரு படுக்கை, அதில் உடல் உறைந்து கிடக்கும் பேரொருவனின் கரிய முகம். அவன் மீசையின் நாகவால் நெளிவு. 2 பெண்கள், இருவரும் அவனை நோக்கி பேசிக் கொண்டிருந்தனர். அழுது தேறி மீண்டும் பேசினர். ஒருத்தி குருவாளை எடுத்தபோது அவன் நெஞ்சு அதிர்ந்தது. அவள் அதை வீசிய ஒலியை அவன் மணியோசை என கேட்டான். அவனை ஒருத்தி கொண்டு செல்கிறாள். அவன் காதில், இந்திரனை வெல்வாயா, இந்திரனையே வா என அவள் கேட்டாள். அடுமனையின் எரிதழல். அவன் ஒரு வெள்ளாட்டை பார்த்தான். இளமையானது. அதன் சுண்ணக்கல் போன்ற கண்கள். அது அவனை குனிர்ந்து முகர்ந்தது. பெருமூச்சு அவன் மேல் பட்டது. சென்று வருக என்றது. அவன் அதை நோக்கி கொண்டிருந்தான். இப்படித்தான் எப்போதும். அந்த துலா இரக்கமற்றது. அவன் கை கால்களை உதைத்து மெல்ல நெளிந்தான். நஞ்சு நெகிழ்கிறது. விரைவில். எவர் குரல் அது? அவனை கைகள் தூக்கிய போது அந்த வெள்ளாட்டின் ஓசையை கேட்டான். அதை எவரோ பிடிக்கிறார்கள். பின்னர் துருத்தி மூச்சு என ஓர் ஒலி. குமிழி வெடிக்கும் ஒலி. குருதி மனம் அல்லது முலைப்பால் மனம். அவனுக்கு குளிரத் தொடங்கியது. அவன் மேல் எறும்புகள் ஊர்ந்தன. அவன் அழத் தொடங்கினான். அந்த வெள்ளாடு இறங்கி வந்தது. குனிந்து அவனை நோக்கியது. நானேதான் என்றது. அவன் அதை நோக்கி கை நீட்டினான். அது அவனை அள்ளி முலைகளில் சேர்த்து கொண்டது. ஆட்டின் மொழியில் அழாதே என்றது. அக்குருதியின் மனம். அவன் அதை ஆவலுடன் அள்ளி கவ்வி சுவைக்கலானான். அவன் ஓசை கேட்டு விழித்த போது மூங்கில் பாடையில் ஓர் உடலுடன் எண்மர் அந்த மரத்தடி நோக்கி வந்தனர். முன்னால் ஒருவன் சங்கு ஊதியபடி நடந்தான். இருவர் பறையொலிக்க தொடர்ந்தனர். பிறர் தலை குனிந்து நடந்தனர். பாடை சுமந்தவர்கள் அதை அந்த மரத்தடியில் வைத்தனர். பாடையில் இருந்த உடலில் கண்கள் அசைவதை அவன் கண்டான். உயிர் எஞ்சியிருக்கிறது என்று ஒருவன் சொன்னான். முதியவர் ஒருவர், அவர் இறுதி நினைவில் இட்ட ஆணை. மைந்தனாக உன்னை அது ஆள்கிறது. பிறிதேதும் நீ செய்வதற்கில்லை என்றார். இன்னொருவன், நாம் என்ன செய்வது என்றான். இறந்து விட்டாரென்றே கொண்டு அனைத்து சடங்குகளையும் செய்து ஊர் மீள்வோம். இது இருக்க பிண்டம் என்னும் தொல் சடங்கு. முன்னரும் பலமுறை நம் குடியில் இது நிகழ்ந்துள்ளது என்றார் முதியவர். அவர்கள் அந்த உடலில் வாய்க்கரிசையிட்டு காலடியில் மலர் சொரிந்து சுற்றி வந்து வணங்கினர். மைந்தர்கள் இருவரும் தோள் குலுங்க அழ, பிறகு அவர்களை அணைத்து ஆறுதல் சொல்லி நடத்தி சென்றனர். தெற்கு நோக்கி மும்முறை சங்கை முழக்கிய பின் அவர்கள் திரும்பி சென்றனர்.
மைந்தன் ஒருவன் திரும்பி நோக்கி கை நீட்டி அழுதான். முதியவர், திரும்பி நோக்கலாகாது என அவனை கைப்பற்றி தோள் தள்ளி கொண்டு சென்றார். செல்லும் வழியில் ஒருவன் கால் தளர்ந்து விழப்போனான். இருவர் அவனை பற்றி கொண்டனர். அவர்கள் காட்டை விட்டு அகன்றதும் மீண்டும் மும்முறை சங்கு முழங்கியது. நகுஷன் கீழே வந்து எச்சரிக்கையுடன் அருகே சென்று குனிந்து அந்த உடலை நோக்கினான். அதன் மூச்சு அவ்வப்போது மட்டும் எழுந்தது. விழிகள் இமைக்குள் உருண்டு கொண்டே இருந்தன. அவன் அவ்வுடலை தொட்டு உலுக்கினான். மெல்லிய முனகளுடன் வாய் திறந்து உள்நாக்கு தவளை வாய் என தவித்தது. அவன் ஓடிச் சென்று இலை கோட்டி சுனை நீர் அள்ளி வந்து அசைந்த வாயில் விட்டான். விடாயனையும் தன்மையை உணர்ந்து தலை சற்றே மேலெழுந்தது. நீரை துழாவி துழாவி உண்டது வாய். விழிகள் தொடப்பட்ட புழு என அசைந்து அசைந்து பின்பு விரிசலிட்டன. அவன் உருவை நிழலென அறிந்து திடுக்கிட்டு திறந்தன. யார் என்றார் அவர். என் பெயர் காணிகன், இங்கே வசிட்டர் குறுநிலையின் மாணவன் என்றான் நகுஷன். அவருடைய பழுத்து சிவந்த விழிகள் அவனை நோக்கி தவித்தன. பின் நோக்கு நிலைக்க நிலம் வளைந்து அவரை மேலே உந்தியது போல உடல் எழுந்தது. கைகள் மேலெழுந்து அவன் கைகளை தொட்டன. இளவரசே என்று காற்றென அவர் கூவினார். மூச்சும் சொல்லும் ஒன்றாக பீறிட்டு தெரித்தன. நீங்கள் குருநகரியின் அரசர் ஆயுஷின் மைந்தர். உங்கள் பெயர் நகுஷன். எஞ்சிய ஆற்றலும் அழிய மெல்ல மண்ணில் படிந்து கைகள் தளர்ந்தன. இமைகள் எடை கொண்டு அழுந்தின. வாய் நிலைத்தது. மூச்சு எழவில்லை என்பதை சற்று நேரம் கழித்து அவன் உணர்ந்தான். மாமலர் 34வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.